ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூஸை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம யூஎஸ் உள்ள ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரும் மோடிஜியும் ஒரு டீலிங் போட்டிருக்கிறாங்க. அண்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த ஈரானில் நடக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியல் நியூஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, அப்படி இருக்கிற யூஎஸ்காரன் நம்ம இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுக்குறானா. என்ன பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா 30 days வேவர் சொல்கிறான். அந்த 30 days வேவரில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நியாயம் இது? இந்தியா எப்படி உள்ள கண்ட்ரி, எல்லா ரிசோர்ஸஸும் இங்கே இருக்குது. நம்ம பிரிட்டிஷ்ன்ட்டு இவ்வளோ போராடினார் நம்ம மோடிஜி. இப்போ யூஎஸ்காரங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போய் இந்தியனை ஒரு இந்தியா நாடை போய் எங்கே போய் விட்ருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணுன்றது தான் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும். சிரிப்பாக இருக்குது இந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறப்போ. உங்களுக்கு இன்னுமே மோடிஜி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாற ஆரம்பிச்சிருங்க. வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.